ஓம் சாய்ராம். சாய் பாதம் சரணம். இப்பொழுது எந்த மனநிலையில் நீ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். முழுமையாக யாரிடம் சொல்ல முடியாத சுமை உன் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சிலரிடம் பேசினாலும் அவர்களுக்கு புரியவில்லை. மௌனமாக இருந்தால் மனம் கனத்து விடுகிறது. சிரிக்கிறாய், ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு அலை போல கவலையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று இந்த வீடியோ உன் கண்முன் வந்திருக்கிறது. இதை கவனமாக கேள். அடுத்த 2 மணி நேரம் சாதாரண மணி நேரம் அல்ல. உன் மனதை இறுக்கி பிடித்திருந்த அந்த 2 விஷயங்களில் குறைந்தது ஒன்றுக்கு வெளிச்சம் தெரியும் நேரம், மற்றொன்று நகரத் தொடங்கும் நேரம். இது வெறும் ஆறுதல் அல்ல, இது நான் காட்டும் அறிகுறி. உன் வாழ்க்கையில் முடங்கி இருந்த செய்தி ஒன்று இப்பொழுது நகரும். நீ காத்திருந்த பதில் ஒன்று உன் அருகே வந்து நிற்கும். உனக்காக ஒரு கதவு திறக்கப்படுவதற்கு முன் அதன் சத்தம் இப்படிதான் இருக்கும். அந்த சத்தத்தை புரிந்து கொள்ள இந்த உரையை முடியும் வரை கேள். நீ இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கை நிலை சாதாரணமா? வெளியில் பார்த்தால் எல்லாம் அமைதியாக இருக்கிறது. ஆனால் உள்ளே நீ கணக்கு போட்டு வாழ்கிறாய். எந்த வார்த்தையை யாரிடம் பேசுவது என்று கூட அளந்து பேசுகிறாய். ஏனென்றால் நீ ஏற்கனவே அனுபவித்து விட்டாய். தவறான நேரத்தில் தவறான மனிதரிடம் மனதை திறந்தால் ஆறுதல் கிடைப்பதற்கு பதில் மேலும் காயம் கிடைக்கும் என்று அனுபவித்து விட்டாய். அதனால் தான் இப்பொழுது அமைதியை தேர்வு செய்திருக்கிறாய். ஆனால் அந்த அமைதியை பாபா அமைதியாக பார்க்கவில்லை. உன் மௌனத்தின் பின்னால் எத்தனை வேண்டுதல்கள் இருக்கிறது என்பதை அறிவேன். இன்று உனக்கு நான் சொல்லும் 2 முக்கிய செய்தி இன்றுதான். நின்றிருந்த விஷயம் இப்பொழுது நகரும். அது ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், மெசேஜாக இருக்கலாம், ஒரு நபருடன் ஏற்படக்கூடிய அந்த மீட்டாக இருக்கலாம், ஒரு பணம் தொடர்பான பதிலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது முழுக்க நின்று போகவில்லை. அது நகராமல் தாமதத்தில் இருந்தது. இப்பொழுது அந்த தாமதமான நேரமெல்லாம் நொறுக்கப்பட்டு விட்டது. இன்னும் 2 மணி நேரத்தில் அந்த நின்ற விஷயத்திற்கு ஒரு அசைவு வரும். ஒரு பெரிய முடிவு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உன் மனம் இது சரியாகும் போல இருக்கிறது என்று சொல்லும் ஒரு சின்ன அறிகுறி வந்தால் கூட அது பெரிய மாற்றத்தின் தொடக்கம். ஒரு சரியான பதில் கிடைத்தால் உன் மனச்சுமை பாதியாக குறைக்கப்படும். அந்த பதிலோடு ஒரு நபர் உன்னை தேடி வருவார். உன் வாழ்க்கையில் இப்பொழுது மிகவும் தேவைப்படுவது பணம் மட்டும் அல்ல, அதிர்ஷ்டம் மட்டும் அல்ல, சரியான மனிதர். யார் பேசினால் இந்த குழப்பம் தெளிவாகும், யார் வந்தால் அந்த தடை திறக்கும், யார் ஒரு வார்த்தை சொன்னால் உன் மனம் உறுதியாகும், அப்படிப்பட்ட ஒரு உதவி மனிதர் மூலமாக வரும். சில நேரங்களில் நான் நேராக இறங்கி வருவது இல்லை, மனிதரை அனுப்புவேன், உறவை நகர்த்துவேன், மறந்த தொடர்பை மீண்டும் உயிர்ப்பிப்பேன், யோசனையை மனதில் விதைப்பேன், அல்லது யாரோ ஒருவரின் மனதை உன் பக்கம் திருப்புவேன். இந்த 2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு சின்ன தொடர்பு ஏற்படும். அந்த சந்தர்ப்பம், அந்த திடீரென்று உள்ளத்தில் தோன்றுகின்ற அந்த தெளிவு, இப்படி செய்யலாமே என்று தோன்றுகின்ற அந்த தெளிவுதான் என்னுடைய அருள். இதை கேட்கிறவன் செய்ய வேண்டியது பெரிய பரிகாரம் அல்ல, ஆனால் மனம் நேராக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த 2 நிமிடம் மட்டும் உன் உள்ளத்தில் 3 விஷயம் செய்ய வேண்டும். முதல் விஷயம், இப்பொழுதே உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து மனதை நீ கருப்பாக்கி கொள்வதை நிறுத்த வேண்டும். அந்த பழைய கோபங்களை விட்டு தள்ள வேண்டும். வரப்போகும் நல்லதை சந்தேகப்படக்கூடாது. எனக்கு மட்டும் வராதோ என்ற எண்ணம் நல்ல விஷயங்களை தள்ளி நிறுத்த வைக்கும். அந்த எண்ணத்தை விடு. 3வது, உன் வேண்டுதலை சுருக்கமாக என்னிடம் இப்பொழுது சொல். நீளமான பிரார்த்தனை வேண்டாம், ஒரு வரி போதும். பாபா, என் வாழ்க்கையில் நின்றதை நகர்த்துங்கள் என்று இந்த ஒரு வரி சக்தி வாய்ந்த வரி. இதை சொல், எழுது. நீ சோர்ந்திருப்பது போல தெரிந்தால் இப்பொழுது உன்னை ஊக்கப்படுத்திக் கொள். சுமையெல்லாம் விலகிவிடும். உடைந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துவிடும். இனி ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளாக இருக்கும். மன போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ இனி மன மகிழ்ச்சியோடு வாழ்வாய்.
நீ அதிகம் கேட்பவன் இல்லை, ஆனால் கிடைக்க வேண்டிய அளவு அமைதியாவது வேண்டும் என்று நினைக்கின்றாய். நீ இந்த உலகத்தையே வேண்டவில்லை, ஆனால் கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் நல்ல பதில், நல்ல நகர்ச்சி இருந்தால் போதும் என்று கேட்கின்றாய். உனக்கு அள்ளி அள்ளி வழங்க நான் தயாராகிவிட்டேன். நல்ல செய்தியோடு உன்னை வந்து சந்திக்கப் போகின்ற அந்த நபர் உன் வாழ்விற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்துபவராக இருக்கும். வெற்றி நிச்சயம்.